जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यदे जन्म पत्रिका வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம்பு இரண்டுமுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் மகாகணபதி துணை கொண்டு 12 ராசிகளுக்கான குணாதிசயங்கள் இப்படித்தாங்க இருப்பாங்க. இதில் மாற்று கருத்தே கிடையாது. அதை நம்ம பார்க்க போகிறோம். 12 ராசிக்கான குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்க. இது ரொம்ப முக்கியமான பதிவுங்க. சாதாரண பதிவு இல்லை, ரொம்ப முக்கியமான பதிவு. ஏன்னா ஒரு கணவன் ஒரு மனைவி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குணாதிசயம்னு ஒன்று இருக்கும் இல்லையா? மனைவியுடைய குணம்னு இதுதான், கணவருடைய குணம்னு இதுதான். இப்போ ஒரு இடத்துல வேலைக்கு போகிறோம், ஒரு இடத்துல முதலாளி இருக்காரு, ஒரு இடத்துல தொழிலாளி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இவங்க 2 பேருக்கு செட் ஆகிடுதுன்னா அவன் 10 வருஷம்ல 20 வருஷம்ல ஒரே இடத்துல வேலை பார்ப்பான். 20 வருஷம் ஆனாலும் ஒரே இடத்துல வேலை பார்ப்பான். முதலாளிக்கு ஜாலரா போட்டு அப்படியே அவனுக்கு அங்கேயே இருந்துருவான். அப்போ அது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். 20 வருஷம் ஆனாலும் அங்கேயே இருக்கான்னு பார்த்துக்கோ. 20 வருஷம் 25 வருஷம் வேலை பார்க்கணும், வாட்டுக்கும் வேலை பார்ப்பான். ஒன்றும் சொல்ல முடியாது, வாட்டும் வேலை உண்டு வேலை உண்டு அப்படின்றவங்க. சில பேர் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம். நான் சமீபத்தில் ஒரு விளம்பரம் ஒன்று பார்த்தேன். என்ன விளம்பரம் பார்த்தேன்னா, ஒரு கம்பெனியில் ஆள் எடுக்கிறாங்க. இப்போ ஒரு கம்பெனியில் ஆள் எடுக்கிறாங்கன்னா எப்படி விளம்பரம் போடுவாங்க? பிடெக் படித்தவங்க வேணும், எம்டெக் படித்தவங்க வேணும், பிஎஸ்சி எம்எஸ்சி ஏதோ ஒரு படிப்பை போட்டு இந்த மாதிரி அனுபவம் உள்ளவர்கள் தேவை அப்படின்னு தானே நீங்கள் போட்டு பார்ப்பீங்க. ஆனால் நான் இந்த பதிவு இந்த விளம்பரத்தை பார்த்தோன்னே நானே ஷாக் ஆகிட்டேன். என்னடா இப்படி விளம்பரம் போட்டிருக்காங்க? இந்த மேனேஜர் பதவிக்கு ஆட்கள் தேவை, அதுவும் முக்கியமாக மிதுன ராசிக்காரர்கள் மற்றும் துலா ராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்கள் மற்றும் கும்பராசிக்காரர்கள், இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு மட்டும் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. இந்த ராசியில் யாரும் இருந்தீங்கன்னா வந்து வேலைக்கு சேர்ந்துக்கலாம், ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு வாருங்கள். அவன் பயோடேட்டா எடுத்துன்னு வாடானே அவன் ஜாதகத்தை எடுத்துன்னு போகிறான். உண்மையிலே இங்கே நடந்தது. நீங்கள் உண்மையிலே நடந்த விஷயத்தை பொய் சொல்லலை, உண்மையிலே இது நடந்த விஷயம். இந்த ராசியை குறிப்பிட்டு வரும்போது ஜாதகத்தை எடுத்துன்னு வந்துடுங்க. இது முக்கியமாக போட்டோன்னே நானே ஷாக் ஆகிட்டேன். இப்படி ஒரு கம்பெனியா அப்படின்னு. அது எந்த ஊர் ஞாபகம் இல்லை. இது வந்து எனக்கு தெரிஞ்சு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எதுக்காக சொல்கிறேன்னே, சில பேருடைய கேரக்டரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வேலையில் இருக்காங்க, ஒரு கணவன் மனைவி, ஒரு மாணவிகள் இவங்கெல்லாம் இருக்காங்கன்னா ஒருத்தரோட கேரக்டரை பற்றி ஒரு மாணவர்கள்லாம் எடுத்துக்கோங்களேன். நல்லா படித்த மாணவர்களும் இருக்காங்க, நல்லா படிக்கிற மாணவர்கள் இருக்காங்க, கஷ்டத்திலையும் நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க. சில மாணவர்கள் இருக்காங்க எப்படி இருப்பாங்க, ஃபுல்லாக மொட்டை அடித்து இந்த இடத்துல மட்டும் 4 முடி வச்சுட்டு வண்டியில் சுற்றின்னு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அவர்களும் மாணவர்கள் தான். அந்த ட்ரெஸ்ஸை ஒரு யூனிஃபார்ம் மாதிரி ஒன்று போட்டுண்டு அவர்களும் மாணவர்கள் தான். சுத்தமாக ஃபுல்லாக மொட்டை அடிச்சிருவான், இந்த நடுவில் மட்டும் 4 முடி இருக்கும். கேட்டால் அவனும் ஒரு மாணவர்கள் தான். பார்த்தீங்கன்னா அவனுக்கு அவன் கேரக்டர் அந்த மாதிரி. ஸோ இந்த குணாதிசயங்கள் அப்படிங்கிறது இதெல்லாம் ஸ்டைல் அதெல்லாம் மாறிப்போச்சு, அதெல்லாம் அந்த காலகட்டங்கள்லாம் மாறிப்போச்சு. ஸோ அதை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 12 ராசிகளுக்கான குணாதிசயங்கள் எப்படி இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த யாரெல்லாம் இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். துலாம் ராசி நேயர்களை, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் துலா ராசி, விசாக நட்சத்திரம் துலா ராசி இருக்குது. அதே போல் சித்திர நட்சத்திரம் துலா ராசி இருக்குது. பேலன்ஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்கள, பேலன்ஸ் மாஸ்டர். துலாம் ராசிக்காரர்கள் எல்லாரையும் ஹாப்பியாக வச்சுக்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் அவர்களோட லைஃப் தான் ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும். இவங்க வந்து எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் இவங்களுடைய சொந்த வாழ்க்கை கேள்விக்குறியாக தான் இருக்குது. டெசிஷன் எடுக்க முடியலன்னா லைஃபே டிலே தான். நீ சரியான நேரத்தில் சரியான டிசிஷன் நீ எடுக்கலை அப்படின்னு சொன்னால் உன்னுடைய கேரக்டர் வைஸ் அது வந்து உன்னுடைய டிலே. சில நேரத்தில் உன்னால் எடுக்க முடியாது, சில நேரத்தில் கரெக்டாக இருக்கிற, சில நேரத்தில் உன்னால் ஒன்றும் பண்ண முடியல. டிப்ளமேட்டிக் ப்ளஸ் சார்மிங், பேசியே சுச்சுவேஷன்ஸ் செட்டில் பண்ணுவாங்க. சில பேர் பேசி ரொம்ப வந்து சண்டையை ரொம்ப விரும்ப மாட்டாங்க. சில பேர் சண்டையை விரும்ப மாட்டாங்க, சமாதானமாக போயிடும். அவாய்டு த ஃபைட், வேண்டாம், தேவையில்லை. இவங்கிட்ட படுறதுக்கு நம்ம விட்டு கொடுத்து போகிறது நல்லது, தேவையில்லை. கேட்குறானா செட்டில் பண்ணி தொலைச்சி விட்டுடுங்க, வேணாம் அப்படிங்கிற கேரக்டர். அதாவது மற்றவங்களுடைய ஒப்பீனியன் கேட்கக்கூடியவர்களை வல்லவர்கள்.
அடுத்தவங்க இவங்களா செய்ய மாட்டாங்க, அடுத்தவங்க ஒப்பீனியன் கேட்பாங்க. செகண்ட் ஒப்பீனியன் சொல்கிறோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன் சொல்கிறோம் இல்லையா, கேட்பாங்க. ஸோ இதை செய்யலாமா வேண்டாமா, அவங்க என்ன டிசிஷன் சொல்கிறாங்க, அவங்க என்ன கருத்து சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்பாங்க. துளாராசி பெண்கள் அழகு ப்ளஸ் ஸ்மார்ட். இப்போ எப்போதுமே அவங்க வயசு மட்டும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ அவங்க வயசு வந்து 45+ன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கேட்டால் 35, 36 தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க. அட்டென்ஷன் பிடிக்கும், ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியமாக மெயின்டைன் பண்ணுவாங்க. இதெல்லாம் அவங்க கேரக்டர் வைஸ் இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள். ரொமான்டிக் கேரிங் ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப ரொமான்டிக் பர்சனாக இருப்பாங்க, கேரிங் இருக்கும், பார்ட்னருக்குலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நீ ஹாப்பின்னா நான் ஹாப்பி, அவ்வளோதான். இஃப் யூ ஆர் ஹாப்பி ஐ ஆம் ஃபுல்லி ஹாப்பி. ஸோ அந்த மாதிரி கடைசி வரைக்கும் போவாங்க. ஸோ திஸ் வெரி குட். ஸோ என்னென்னா 2 விஷயம். ஒன்று வந்து கன்ஃபியூஷன் அதிகமாக இருக்கும், சில நேரத்தில் 2 மனசு இருக்கும், கொஞ்சம் அது கொஞ்சம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. மேரேஜ் லைஃப்லாம் கூட அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, காம்ப்ரமைஸ் அதிகமாக இருக்கும். குடிமான வரைக்கும் துளாராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்களை கல்யாணம் பண்ணினால் சிறப்பு. துளாராசிக்காரர்கள், அது சுவாதி நட்சத்திரம் துளாராசியாக இருக்கீங்கன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கன்னிராசியில் கல்யாணம் பண்ணினா லைஃப் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களோட ஒரு இது வந்து ரொம்ப அதிகமாக நல்லா அது யோகமாக இருக்கும். ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன், தேர்ட் பர்சன் இன்டர்ஃபயர் ஆகிறாங்க அப்படின்னு சொன்னால் they will not like. உன் வேலை என்ன உண்டோ அதை நீ பார்த்துட்டு போ, எனக்கு தெரியும். யூ நோ நீட் டு இன்டர்ஃபயர் இன் மை. இது ஞாபகம் வச்சுக்கோ, இப்போ நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும். என்னோட விஷயத்தில் தலையிட, அதாவது பார்ட்னர்ஷிப்ஸ் கூட டீம் ஒர்க்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுவாங்க. வேலையில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, டீம் ஒர்க்லாம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. நெகோஷியேஷன் ஸ்கிப், அலோன் டிசிஷன் வீக், தனியாக முடிவு எடுக்கிறதுல கொஞ்சம் தயக்கம் ஜாஸ்தி. இன்கம் வரும், நல்ல ஓரளவுக்கு பேலன்ஸ் எல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ண, பேலன்ஸ் மெயின்டைன் பட் பண்ண ஸ்ட்ரகிள், ஒரு பண விஷயத்தில் கூட ஸ்ட்ரகிள் பண்ணி தான் சேர்க்கக்கூடிய சூழ்நிலைகள் சில நேரத்தில் இருக்கும். அதாவது கன்ஃபியூஷன், அதர் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் இவங்களோட நெகட்டிவ். பாசிட்டிவ் வந்து பேலன்ஸ், டிப்ளமசி, சாம், ரிலேஷன்ஷிப் ஹேண்ட்லிங், இதெல்லாம் அவங்களுடைய கேரக்டர்லேயே உள்ள நல்ல விஷயம். இவங்களுடைய டேஞ்சரான விஷயம் என்னென்ன, ராங் டிசிஷன், லாஸ், பீப்புள் இன்ஃப்ளூயன்ஸ், ட்ரஸ்ட் இஷ்யூ, இதெல்லாம் அவங்கக்கிட்ட இருக்குது. சில விஷயம் பண்ணணுன்னா எல்லாரும் ஹாப்பின்னா நானும் ஹாப்பி, நான் யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டேன். எல்லாரும் ஹாப்பின்னா நான் யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டேன், நான் வாட்டி என் வேலையை பார்த்துன்னு போகிறேன். சமநிலை தான் சுகம், 2 மனசு இருந்தால் முடிவுக்கு வராது. சமநிலை தான் சுகம், 2 மனசு இருந்தால் முடிவுக்கு வராது. துலாம் ராசிக்காரர்கள் எல்லோரையும் பேலன்ஸ் பண்ணுவாங்க, ஆனால் அவங்களோட லைஃப்பை பேலன்ஸ் ஆகணும்னு இவர்களை மாற்ற முடியாது. இவர்களுக்கு கிளாரிட்டி கொடுக்கணும், அப்படிலாம் இவங்களோட கேரக்டர் வைஸ் இருக்குது. ஸோ சில கேரக்டர் வைஸ் புரிஞ்சுக்க முடியும், சில கேரக்டர் வைஸ் புரிஞ்சுக்க முடியாது. அதுதான் சுபம்.